ஐஐடி ஜாம் 2026 பேப்பரோட 49th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு v அப்படின்னு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. இங்க x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. அதோட அப்சல்யூட் வேல்யூ என்னது அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, ஸோ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா v அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் a அண்ட் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் a டிரான்ஸ்போஸா லை ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் v பிலாங் டு நல் ஸ்பேஸ் ஆஃப் a இன்டர்செக்ஷன் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் a டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும்? v பிலாங்ஸ் டு நல் ஸ்பேஸ் ஆஃப் a and v belongs to range space of A transpose, right? So V belongs to null space of A na எனக்கு என்ன தெரியும்? AV is equal to 0, right? And V belongs to range space of A transpose na என்ன அர்த்தம்? There exists a vector U such that A transpose U is equal to V. Okay? So இது என்னோட equation 2. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? V transpose V யோட வேல்யூ என்னன்னு calculate பண்றேன். Okay? So V transpose V யோட வேல்யூ என்ன வரும்? So இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? √5i 2i x. So இதுதான் என்னோட V. So V transpose and V. √5i 2i and x, right? So இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்? -5 -4 and plus x square. Okay, so this is my equation 3. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep, நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. Okay, இப்போ equation 2 எடுத்துக்கோங்க. அதுல நான் V transpose V அப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரும்? V transpose V is equal to A transpose A transpose U the whole transpose, okay, into A transpose U, right? So இப்போ நான் whole transpose அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? சாரி, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், V னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு ரீசன்னால தான் அப்படியே நான் V னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? U transpose AV அப்படின்னு வரும். AV யோட வேல்யூ என்னது? 0. ஸோ அப்போ இது 0 ஆயிரும். ஸோ V transpose V யோட வேல்யூ 0 ஆயிரும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 ரெண்டுமே V transpose V யோட வேல்யூ தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? x square minus 9 equal to 0. This implies absolute value of x is equal to 3, right? So the right answer is 3. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, it's me, DK.